நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வியா ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இதனுடைய 369வது வீடியோ. இந்த வீடியோஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். வெதர் டு கவர் திஸ் ஆர் நாட் ரொம்ப திங்க் பண்ணி தான் பரவாயில்ல சொன்னால் தோஷம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன். நான் உண்மை ஃபேக்டை நான் நேரப்போய் நான் 2-3 தடவை பார்த்தே வந்துட்டேன். அந்த காலத்துலலாம் இப்போ நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் அண்ணா பிஆர் பாலம் இருந்தார். நான் ஜவஹர்லால் இருக்கும்போது அவர் சடனாக ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டார். கோயம்புத்தூர் போயிருந்தார். அவர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஒரு புக்கு வெளியிட்டிருந்தார். அந்த புக் பேர் தமிழ் ரீடர்ஸ் ஓம் சக்தின்னு பேர். ரீடர்ஸ் டைஜஸ்டாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் புக். அது 200 பேஜ் வரும். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஃபேக்ட்ஸ் ஃபைண்டிங் புக். அது அந்த புக்கு வரதா இல்லையான்னு தெரியல. இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லான புக். அது ஒரு புக்கு படித்தாலே யூ கெட் ஒன் நாலேஜ். அதில் குறிப்பிடப்பட்ட பல விஷயங்கள் சத்தியமான உண்மை. கேட்கறதுக்கு சில பேர் கஷ்டம். பட் அக்செப்ட் த ஃபேக்ட். ஒன் சச் திங் இஸ் திருநள்ளாறு. திருநள்ளாறுனாலே சனீஸ்வரன் எல்லாம் ஓடுற ஆட்டமந்தியாட்டம் ஓடுங்க. ஆனால் அங்கே நடக்கிறது என்ன சொல்லுவார். அதாவது திருஞான சம்பந்தர் who lived up to 16 years in this world. இந்த புண்ணிய பூமியில், பாரத புண்ணிய பூமியில் 1300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். 16 வயசாக இருந்தார். திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடிந்து அப்பர் மட்டும்தான். நல்லா தெரிஞ்சுங்க. தேவாரம் திருவாசகம் மாணிக்க வாசகர் பாடுறார். தேவாரம் பாடுது அப்பர் மட்டும்தான் தேவாரம் பாடுறார். மிச்சம் திருத்தொன்ற தொகையை தான் மிச்சமாக பாடிந்தெல்லாம். ஸோ இப்போ எல்லாமே தேவாரம் எல்லாம் பாடினான்னு அப்பர் பாடினது மட்டும்தான் தேவாரம். மிச்சம் பாடினதெல்லாம் திருத்தொன்ற தொகைன்னு பேர். அதில் திருஞான சம்பந்தர் தன்னுடைய பாடலில் சொல்கிறாங்க, தர்பாரண்யேஸ்வரன் அந்த ஈஸ்வரன் வந்து வழிபட்டால் வாழ்க்கையில் நலன் வந்து சேருமே அப்படின்னு சொல்கிறார். இவன் என்ன பண்ணிட்டா, அந்த நலன்றதுக்கு நலன் மாற்றிட்டா. பௌராணிக கதை சொல்கிறவா என்ன வேணா சொல்லுவாள். அவன் திருவாரூர் கதை சொன்னால் அவ்வளோதான், கேட்கவே வேண்டாம். இல்லை வாயிலே விட சொல்லுவாள். என்ன பண்ணிட்டா, இந்த மாதிரி கதையை எழுப்பி நலத்தன்மை எந்தி இருந்து அயோத்தியில் இருந்தால் நார்த் இந்தியாவில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஒன்றும் கிடையாது. அங்கேயும் இங்கே எங்கே வந்துருக்கு போகிறாங்க. இன்னும் நலத்தன்மை எந்தி வந்தால் கூட சிலையை வேறு பண்ணி வச்சுட்டோம். கும்போடத்துக்காரனால பண்ணுவாங்க. நிறைய சுதபிம்பங்கள் பண்ணிட்டா. இப்போ என்ன கோவில்காரா என்ன பண்ண தப்புன்னா, ஒரு சிவன் கோவில் உள்ளே நுழையும் போது நம்மளுடைய இடது பாகத்தில் பிள்ளையார் வரும். நம்ம நேராக பார்த்துன்னு வரோம். இதோட மேலே இருக்கு பாருங்கள், சிவன் அம்பாள் இருக்கா. ஸோ நான் இப்படி திரும்பி நின்னால் என்னுடைய இடது பாகத்தில் ஈஸ்வரன், வலது பாகத்தில் என்னோடய வலது கை பாகத்தில் அம்பாள் வருவாள். நான் அதை பார்த்து நின்னா. ஸோ அந்த மாதிரி சிவன் கோவில் உள்ள நுழையும் போது மெயின் வாசப்படிக்கு இந்த பக்கத்தில் விநாயகர் இருக்கும். நம்மளுடைய இடது பக்கம் விநாயகர், வலக்கை பக்கம் பாலமுருகன் இருக்கும். விநாயகர் 4 கை இருக்கும். சில நேரத்தில் பால விநாயகரோட இருக்கலாம், 2 கையோடு இருக்கலாம். அது பாலமுருகன் 2 கை தான். ஒரு கையை அபயம் வச்சுருக்கோம், ஒரு கையை தூக்கி தொடையில் வச்சுருக்கார். என்ன பண்ணியிருக்கா, அவள் வந்து வேறு ஏதாவது சிலையை எடுத்துருக்கலாம். கரெக்டாக இந்த பாலமுருகன் பின்னாடி மயில் இருக்குது. முருகன்னா மயில் இருக்கும். அந்த மயிலோட கொண்டையை உடைச்சிட்டா. சிற்பி எடுத்துருவாங்க. எடுத்து பாலமுருகன் தான் சனீஸ்வரனாக மாற்றிட்டா. பாருங்க, திருநள்ளாறு பண்ண அக்கிரமம் என்ன அந்த காலத்தில். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருந்தார் அவர். இது பாலமுருகன். அது நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ சனீஸ்வரன்றோம். அதுக்கு பெரிய தங்க மயில் என்ன எல்லாம் படிச்சிருக்கார். வேறு பாருங்கள், அழகான மயில் 2 கையோடு நிற்கிறார். அபயமும் தொடையில் கையை வச்சுட்டுருக்கார். இது அந்த புடைப்பிச்சிற்பம் மாட்டிருக்கும் இந்த சைடில். அதனால் இது முதல்ல சனீஸ்வரன் தெரியணும்னு சொல்லிட்டு அது ஊர் கதைக்கு இது பண்ணிடுறார். சனீஸ்வர பகவான் வந்து அவர் சாப நிவர்த்திக்காக அந்த தர்பாரண்யேஸ்வரர் வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார். அதனால் எல்லோரும் இவன் என்ன பண்ணுறா, ஜனங்க தர்பாரண்யேஸ்வரர் இதில் விட்டுடுறார். அது பார்க்கறது கூட கிடையாது, அவ்வளோ கூட்டமும் வராதுங்க. இங்கே வந்து சனீஸ்வரனை பார்த்து எல்லாம் அபிஷேகம் ஆராதனை, அதுக்கு டிக்கெட் என்ன அப்படி போயின்ட்டுருக்கு. நல்லெண்ணெய்ன்னு சொல்லி ஒரு பேரில் ஒரு எண்ணெய் வைக்கிறான் அவன். அந்த நலத்தீர்த்தம்ன்றா, அங்கே போய் குளிச்சு நான் குளிச்சு அதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்போ தெரியாது.
அந்த பொள்ளாச்சி மகாலிங்கம் அந்த நடத்திய அந்த புஸ்தகம், இந்த ஓம் சக்தின்ற புஸ்தகத்தில் இந்த வரலாறு, இது வந்து என்னோட சொந்த கற்பனை எல்லாம் இல்லை, பட் ஃபேக்ட் ஃபைண்டிங் அது அது உண்மையாக ஒத்துக்கொள்ள வேண்டியது. அது சரி, என்ன பண்ணிட்டாவா பாருங்கள், எல்லா இதையும் பார்க்கல அன்றைக்கி. அதில் இந்த இது அழகாகவும் இருக்குது, நல்லா தெரிகிறது. இதுக்கு அடுத்தது பாருங்கள், வெள்ளி கவசம் ஜாத்திருக்கா செவத்துக்கெல்லாம், அதில் டிசைன்லாம் போட்டிருக்கான். இப்போ இந்த செப்பு வேலை பண்ணுறவா கவசம் பண்ணுறவா எல்லாத்தையும் பண்ணிவிடுவாவா. ஆம்பளை பொம்பளையை மாற்றுவா, பொம்பளை ஆம்பளையை மாற்றிடுவாவா. இதுதான் தர்பாரண்யேஸ்வரர் அம்பாள். இந்த தர்பாரண்யேஸ்வரை வழிபட்டாதான் சனியும். இது ஏன் சொல்கிறேன்னா, சனி பகவான் நவகிரகத்தில் பார்க்குற சுவாமி வந்து இப்படி தான் இருக்கும். 4 திருக்கரங்கள் இருக்கும், காக்கை வாகனமாக இருக்கும், ஒரு கையில் சூலமும் ஒரு கையில் அம்பு வில் வச்சுட்டுருக்கார். 4 திருக்கரங்கள் இருக்கணும் சாஸ்திர ரீதியாகவே. ஆகம ரீதியாக சொன்னால் இப்படி தான் இருக்கணும். அது மீமாம்சங்களே சொல்கிறது தான். ஆனால் திருநள்ளாறு மட்டும் இப்படி 2 கையே வருதுன்னு தெரியல இருக்குது. 2 கை வருது பாலமுருகன் மட்டும்தான். இப்போ viewers can note the difference. What is the difference between பாலமுருகன் அண்ட் சனீஸ்வரர்? அதே மாதிரி இந்த பக்கத்தில் விநாயகர் அது இருக்குது, விநாயகர் இருக்குது. இங்கே இங்கே இருந்த முருகர் கிடையாதுங்க. திருநள்ளாறு கோவிலில் முருகர் பார்க்க முடியாது இங்கே என்ட்ரியில். அந்த சிவாலயத்தினுடைய ஆகம இது வந்து அங்கே முருகர் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். இதுதான் அப்படி இருக்கும். பார்த்தா கஞ்சனூர் போனேன் சுக்கரஸ்தவம் தான். சுக்கரஸ்தவத்தை பார்த்தா சுக்கரனுக்கு சிலையே இல்லைங்க. என்ன கேட்டான்னா, சந்திரசேகர கௌரி இருக்கா, பிரதோஷ நாயகர் இடம் தான் இருக்கும். அது சந்திரசேகர், அது பிரதோஷ நாயக்கர் வந்து ஏகாசனத்தில் இருக்கும், ஒரே ஆசனத்தில் 2 பேர் நிற்பா. சந்திரசேகர் கௌரின்னு தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி தான் 4 திருக்கரங்கள், மான் மழு வர அபயம் போட்டு ஈஸ்வரன் நிற்பார். இந்த பக்கத்தில் கௌரி 2 கையோடு நிற்பார். எங்க சாமி சுக்கரனான இந்த கோவில இதான் சுக்கரன்றார் அவர். எங்கே போய் அடிச்சுப்பது உற்சவ விக்கிரகத்தில் சந்திரசேகர் கௌரியை கஞ்சனூரில், இதுதான் இந்த ஊரில். நவகிரகங்கள் வேற, தெய்வ திருமேனிகள் வேற. அங்கேயே அது எத்தனையோ காலங்களில் போய் சொல்கிறார். ஆனால் இது கரெக்ட் பண்ணிக்கணுமா இல்லையா? அப்படி ஒரு சிலையாக பண்ணி வச்சுக்கலாம். பஞ்சலோகத்திலே ஒரு சிலை பண்ணி வச்சுக்கலாம். இல்லை, அங்கே கருங்கல் சிலைகளில் பஞ்சலோக சிலையும் இல்லை அந்த சன்னதியில். பட் ஒரு ஸ்டோரி வேணா இருக்கலாம். இங்கே வந்து சுக்கரன் வந்து வெளிப்படுறதுனால சாபுமாசனம் சொல்லியிருக்கோம். அஞ்சனூரில் அக்னீஸ்வரர் நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது சந்தேகங்கள் வருது நமக்கு. நிறைய வடநாடு ஸ்தலங்களுடைய புராணத்தை இங்கே கொண்டு இழுத்து இங்கே சொல்லி வச்சு இது இங்கே நடந்த மாதிரியே ஒரு கற்பனையான ஒரு பாவனை ஏற்படுத்தி விட்டுறாங்க. பட் இறைவனை வச்சு வழிபடுறது கொஞ்சம் இது. ஆனால் யோசனை பண்ணுறவாளுக்கு திங்க் பண்ணணும், இங்கே நடந்துதான் இது பார்க்கணும். வாழ்க்கையில் நலன் வந்து சேர்வது, நலனே வந்து வந்த மாதிரி காமிச்சிட்டான்னா இது எப்படி ஒத்துக்க முடியாது? ஸோ அடுத்த தடவையாக யாராவது திருநாளாக போகிறோம், தர்பாரண்யேஸ்வரரை போய் வழிபடுங்க. 2வது பட்சம்தான் ஈஸ்வர பட்டம் வாங்கினாலும் அப்படி தனியாக நவக்கிரகம் வேறு இருக்குது. நவக்கிரகம் இருக்கக்கூடாது அந்த நேரத்தில். அங்கே நவக்கிரக சன்னதி தனியாக வச்சுருக்கா. அது எதுக்கு வச்சுருக்கா வந்துள்ளது. சனீஸ்வரன் தான் அப்படியே நாசா சொன்னால் அங்கேயே ப்ளூ ரைஸ் அதுமாரி விடுறதுன்னு, அது எது விடுறது உண்மையாக பொய்யோ அதுவும் தெரியாது. அத்தன்டிகேஷனை போர்டே போட்டுக்கணும். நாசாவோட ரிப்போர்ட்டை அங்கே திருநள்ளாறு கோவிலில் தொங்க விடணும். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறா. திருநள்ளாறு க்ஷேத்திரத்தில் அந்த சனி பயிற்சியும் போது நீல கலர் ரேஸ் வந்து விடுறது அப்படின்னு. இது கற்பனையாக எடுத்துக்க முடியுமா, நிஜம்னு எடுத்துக்க முடியுமா? நிஜம்னா ப்ரூவ் பண்ண சயின்டிஃபிக்காக பேப்பர் இஸ் ஆஸ்கிங் ஃபார் ப்ரூஃப். உதாரணமாக தாத்தாச்சாரியும் ஒருத்தர் இருந்தார், 100 வயசு இருந்தார். பரமாச்சாரியாரோட நெருங்கிய ஃப்ரெண்ட் அவர். நிறைய இது வந்து பரமாச்சாரியார் யூஸ் டிஸ்கஸ் கேம். தாத்தாச்சாரி எங்கே எழுதினார். நான் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதி போனேன். நாங்கள் பராக்கிரமத்தை யூஸ் பண்ணி நானும் MS சுப்பலட்சுமி ஒரு கிறிஸ்துவ இது போதக ஒரு லேடி 3 பேர் இது ஒரு கற்பக்கிரகத்துக்குள்ளேயே நுழைஞ்சிட்டோன்றார் அவர். நுழைஞ்சிவிட அடப்பாதிகளா இந்த வைஷ்ணவங்களை என்ன திருட்டு பண்ணிக்கலாம் பாருங்க. அது இருக்கிறது 2 கை தான் இருக்குது அந்த பெருமாளுக்கு. வரம் சாரி அபயம் கொடுக்கறது, அபயன்ற வரம் கொடுக்குற கை, வலக்கை வரம் கொடுக்குற கை, இடக்கை வந்து கடிஹஸ்தம்னு தொடையில் வச்சுக்கிற
துடையில் வச்சிருக்க சாமி வந்து பெண் தெய்வங்கள் தான் நிறையா இருக்கும். ஆண் தெய்வங்களுக்கு ரொம்ப ரேர். சின்ன பாலமுருகன்லாம் இருக்கும். பண்ணிட்டா அது காளியிடாது, காளியை தூக்கி மாதிரி பெருமாளாக மாற்றிருக்கான் அப்படின்னு தாத்தாச்சாரி ஏங்கார் ஒரு ஜிஆர் அவர் எழுதியிருக்கார். அவர் புக்கில் இந்து மதம் எங்கே போகின்றதுன்னு ஒரு இதில் திருப்பதியை பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி எழுதியிருக்காரு அதில். ஸோ அதனால் நம்ம அப்படியே எடுத்துக்கணும். பட் திருப்பதியில் ஒன்று செய்யலாம். திருப்பதியில் ஒருத்தர் பேர் குப்புசாமின்னு வச்சுக்கோங்களேன். நீ குப்புசாமி இல்லை, நீ வேறு இந்த ராமசாமி சொல்லி அதுவே வந்து இதாகிடும், பேராயிடும். அந்த மாதிரி பல ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம் வந்து இந்த காளி மந்திரம் போய் மலைவாழ் மக்களின் தெய்வமாக இருந்தது அந்த காளி. அதை தூக்கி ஆக்குவை பண்ணிவிட்டு அவளை திரட்டி அனுப்பிச்சிட்டு அவளுக்கு மொட்டை அடிக்கல இது அத்தாரிட்டி கொடுத்துட்டு யூ கேன் ஏர்ன் ஹியர்னு சொல்லி இவள் ஆக்குவை பண்ணிட்டான் அந்த இடத்த. கிருஷ்ணதேவராயர் எப்படி பொறுத்துட்டான்னு தெரியல. அவர் வந்து விஷ்ணு கோத்திரம். அவர் 2 தடவையே வந்து இது பண்ணியிருக்கார், கனகாபிஷேகம் பண்ணியிருக்கார் பெருமாளுக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்பேற்பட்ட பண்ணவருக்கு ஒரே பிள்ளை தான். ஒரு பிள்ளையே 10-12 வயசில் விஜயநகர பெயரில் ஆண்டு இருக்கும்போது யாரோ விஷம் வச்சு கொண்டு வர்றா. சமையல் கட்டிலேருந்து அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி, ஏகபோக சக்கரவர்த்தியாக இருந்தவர். அப்பயே சேஃப்டி இல்லை அவருக்கு, வெளுத்து போயிடுறார் வாழ்க்கையே. இருக்க ஒரே வயசு போயிடுத்த. அப்புறம் வந்து யாரோ போட்டு கொடுத்துட்றான், உன் தம்பி தான் பண்ணிட்டான் அச்சுதராயர்னு பிடிச்சி ஜெயிலில் போடுறான். 12 வருஷ காலம் அச்சுதராயர் இஸ் சப்போர்ட் இந்த ஜெயில். அப்புறம் வியாசர இது திருப்பதி கோவிலை கண்ட்ரோல் வச்சுருந்தவர் வியாசராயர்னு அவர் சொல்கிறார், இல்லை உத்தம எம்மா தப்பாக பிடிச்சிட்டு சொல்லி 12 வருஷம் கழிச்சு ரியலைஸ் தட் அப்போ சனி மகாதேசம் நடந்தது அவனுக்கு. அதனால் இந்த மாதிரி இந்த பீரியட்லாம் அன்றகான்னு சொல்லி அவள் ஒய்ஃபும் அவனுடைய கூட ஜெயிலில் இருந்தாள். சரின்னு சொல்லிட்டு அவள் அப்புறமா தம்பியே படைச்சி விட்டுறான்னு கதை போகிறது. இதுக்கு சொல்ல வரேன்னா நிறைய ராஜ்ய விஷயங்கள் நிறைய இது நடந்திருக்கு. இந்த கோவிலை ரன் பண்ணுறவா சில இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் அவன் நமக்கு. மற்றவா அது கடவுள் எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள், மறுப்பு தெரிவிப்பவர்கள் வந்து ஒரு சில கருத்துக்கள் சொன்னால் டோட்டலாக இக்னோர் பண்ண முடியாது நம்மளால். சிலதெல்லாம் வந்து உண்மையான ஃபேக்ட்ஸ் இருக்குது அதில். அதை அனலைஸ் பண்ணி நம்ம தான் கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவேற்றுகிறேன். திருநள்ளாறு போகும்போது அடுத்த இடத்துல நான் சொன்ன பாயிண்ட்டை பாருங்க, பார்த்துட்டு வந்து நீங்களே அதுக்கு முடிவு செய்யுங்க. அங்கே சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் பாலமுருகன் சிலைக்கு சனீஸ்வரன் சொல்கிறது மகா பாவம். அது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.